ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங் பாப்பா. இங்கே ஒரு ஆள் தூங்கி எந்திரிச்சிட்டு பெட்டை விட்டு எந்திரிக்காமல் இருக்காங்க. என்னடா இன்னைக்கு எங்கே போகிறோம்? இன்னைக்கு தமிழ் ஸ்கூலில் வந்து கீதிகா டான்ஸ் ஆட போகிறாங்க. அப்புறம் வந்து ஸ்பெல்லிங் பீயில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ப்ரைஸும் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி கிளம்பி நம்ம போகிறோம். டான்ஸுக்கும் வந்து கீதிகாவுக்கு மேக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ரெடி ஆகலாமா? வாங்க போகலாம். சுதீக்ஷாவோட தமிழ் ஸ்கூலுக்கு இதான் போட போகிறாங்க. பாவாடை தாவணி, இது அதோட தாவணி பாவாடை சட்டை இதான் போட போகிறாங்க. இப்போ சுதீக்ஷா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க, மேக்கப் போட போகிறாங்க. நிறைய பேர் வந்து சுதீக்ஷாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் மேக்கப் வந்து சுதீக்ஷாவோட மேக்கப் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்கின் கேர் என்னடா பண்ணுற நீ? ஸ்கின் கேர்னு நாங்கள் எதுவும் பண்ணல. என்ன இருட்டாக இருக்கீங்க, வெளிச்சம் பத்தல. ஸ்கின் கேர்னு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான் ஸ்கின் கேரு. வேறு ஏதாவது பண்ணுவியா நீ? இடையில எப்பயாவது ஏதாவது பேக் போடுவியே? என்ன பேக் போடுவீங்க? எப்பயாவது முல்தானி முட்டி பேக் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆயிலெலாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்ன ஆயில் அப்ளை பண்ணுவீங்க? கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிப்பாங்க. அது இல்லைன்னா வேஸ்லின் எப்பயாவது தடவுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்பயாவது தான், டெய்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால ஸ்கின் கேர் ரொட்டீன்னு கிடையாது. சின்ன குழந்தைங்கன்றதுனால அவங்க ஃபேஸ் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் க்ளோவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சுதீக்ஷாவோட மேக்கப் வந்து உங்களுக்கு காட்ட போகிறாங்க. மேக்கப் பண்ணி ரெடியாக போகிறாங்க. நான் அதுக்குள்ளே கீதிகாவை குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. சுதீக்ஷா எப்படி மேக்கப் போட்டு கெட் ரெடி வித் மீ பண்ண போகிறாங்க. ஸோ சுதீக்ஷாவை ஒரு பக்கம் கிளம்ப சொல்லிட்டு கீதிகாவுக்கும் வந்து தலையெல்லாம் குளிக்க வச்சு அவங்களையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அவங்களுக்கு டான்ஸுன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் மேக்கப் பண்ண போகிறோம். இந்த மேக்கப் பண்ண ஃபுல் வீடியோ வந்து ஃபுல் மேக்கப் பண்ணது வந்து ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணி விட்டாங்க, அழகாக பண்ணி விட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் தான் 2 பேருக்குமே மேக்கப் பண்ணி விடுவேன். இப்போ என்னை டச் பண்ண கூட விடுறதில்ல. 2 பேருமே அவங்களே நல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்க. மகள்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியுன்ற மாதிரி 2 பொண்ணுங்க வச்சுருக்க அம்மாங்களுக்கு தான் தெரியும். அவங்களையும் கிளப்பி நம்மளும் கிளம்பி ஒரு பார்ட்டிக்கெலாம் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப எனக்கு ஈஸி கிட்ஸுங்க. அவங்களே வந்து மேக்கப் போட்டு அவங்களே வந்து மோஸ்ட்டாக எல்லாம் ரெடி ஆகிக்குவாங்க. ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். தலை விடுறதுனா சிவி விடுவேன். மற்றதெல்லாம் செலெக்ஷன் தான். இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி எடுப்போம். சில பேர்லாம் வந்து குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா இல்லை குழந்தைங்க வளர வளர அம்மாங்க வந்து பெருசாக மேக்கப் பண்ணிக்க மாட்டாங்க, நல்லா ரெடி ஆக மாட்டாங்க, டைம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இவங்க பிறந்ததுலேருந்து இப்போ எப்போவுமே வந்து நானும் வந்து எங்கே போனாலுமே நல்லா ரெடியாகி தான் போவேன். எனக்கும் பிடிக்கும். என்ன மாதிரியே என்னோடய குழந்தைங்களும் ஏதாவது பார்ட்டினா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி தான் நாங்கள் 3 பேருமே கிளம்பி போவோம். ஆல்ரெடி க்ரீம் ப்ளஷ் போட்டோம். இப்போ வந்து பவுடர் ப்ளஷ் போட்டு அதை அப்படியே செட் பண்ணுறோம். நம்ம குருவிக்குட்டி ஐஷேடோலாம் இப்போ போடுறது இல்லைங்க இவங்க, என்னன்னு தெரில. தலை சீவி இல்லைம்மா பற்றியா ப்ரொஃபஷ்னலாக தான் எடுப்பாங்க. இப்படி ஏண்டா தங்கம், இந்த பக்கத்தில் போடா. This is the final look. ஏன்னா நாங்கள் முன்னாடி நெத்து சுட்டி போடலை. அழகா இருக்கியா கீதிகா? அழகா சூப்பராக இருக்கீங்க. ஓகே, இங்கே மோத்த காமி. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம தமிழ் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டோம். கீதிகாவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. என் கீதிகாவுக்கு வந்து அவங்க அக்கா தான் மேக்கப்லாம் பண்ணிவிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நான், சுதீக்ஷா, கீதிகா 3 பேர் சேர்ந்து போகிறோம். இவ்வளோ நாளாக இவ்வளோ தூரம் தனியாக நான் ஓட்டினது கிடையாது. பக்கத்தில் மட்டும்தான் போவேன். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். செட் போகலாமா கீதிகா? சுதீக்ஷா போகலாமா? இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். போனோடனே வந்து 11 o'clockலாம் வந்து லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் போகும்போது ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அங்கே வந்து நல்லா சூப்பராக சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே
கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஃபஸ்ட்டு போனோன்னே சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock மேலே தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேரை வந்து இந்த மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் நிறைய பேரை ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கீதிகாவோட டான்ஸ் டீமும் கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஷாப் குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க ஸ்டால் மாதிரி. ஸோ அதில் இந்த ஜுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த க்ரீன் பீட்டா ஜுவல்ஸ் வந்து. ஸோ அதனால் வாங்கிடலாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி வாங்கிட்டேன் அதை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இவங்ககிட்ட கலெக்ஷன். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் அப்படியே விசிட்டிங் கார்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இங்கே வெர்ஜீனியாவில் இருக்கீங்க, இங்கே யூஎஸ்குள்ளே இருக்கீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது போட்டு இயரிங் போடல, ஜஸ்ட்டு அந்த இது மட்டும் போட்டு நெக்லஸ் மட்டும் போட்டு நான் ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பார்க்கலான்னு போய் உட்காந்துட்டோம். முன்னாடி இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதீக்ஷா தமிழ் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக சொல்லி தருவேன். ஸோ அதனால் நம்ம டென்ஷன்லேயே வந்து ப்ரோக்ராம் ஒழுங்காக எந்த டான்ஸுமே நம்ம பார்க்க மாட்டோம், எந்த இதுவுமே பண்ண மாட்டோம். பட் இந்த தடவை வந்து எதுவுமே நான் பண்ணலை. கீதிகாவை மட்டும் வேறு ஒரு ஃப்ரெண்டோட டான்ஸில் வந்து சேர்த்து விட்டேன். அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து கொஞ்சம் நிறைய டான்ஸு எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து உட்காந்து நல்லா ரசித்து பார்த்தோம். கீதிகாவோட டான்ஸ் வந்து பிரதர் சிஸ்டர் கான்செப்டில் இருந்ததுனால முடியும் போது அவங்களோட ஓன் பிரதர் சிஸ்டர்லாம் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. வரும்போதே ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுங்க எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பக்கத்தில் இருந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஜென்ஸ்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட போனாங்களா, அவங்க எல்லாருமே ஒன்றா அசம்பிள் ஆகிட்டோம் மொத்தமாக. ஸோ அங்கேயே வந்து இட்லி, பொங்கல், சாம்பார், அப்புறமா பாஸ்தா அது இதுன்னு வச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, நம்ம வீட்டில் கம்யூனிட்டியில் வந்து ஒரு வீட்டுக்கு எமர்ஜென்சி வெஹிக்கல்லாம் வந்திருக்கு, ஏதோ ஃபயரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. சரி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயிட்டோம். லேடிஸ்லாம் ஒரு 5-6 எமர்ஜென்சி வெஹிக்கிள் நின்றுருந்தது. நல்ல வேளை எதுவும் நடக்கலை. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அங்கே ஜஸ்ட்டு ஏதோ மோடம் ஏதோ கொஞ்சம் ஹீட் ஆனதில் கொஞ்சம் அந்த ஸ்மோக் ஸ்மெல் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்ல வேலை எதுவும் நடக்கலைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீதிகாவோட டான்ஸ் வீடியோ வந்து காப்பிரைட்ஸ் வரதுனால நான் ஃபுல்லாக போடலை.